சிஎம் சார் அவர்களுக்கு வணக்கம். 100 நாள் ஆட்சியில் முக்கியமான சாதனையை படைச்சிருக்கீங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, அன்றாடம் ஜவுளி கடைக்கு வேலைக்கு போகிறவங்க, கொத்தனார் வேலை பார்க்கவங்க, விவசாயம் பார்க்கவங்க, இவங்க எல்லாரும் அன்றாடம் தேவைப்படக்கூடிய பொருள் அத்தியாவசிய பொருள் ரொம்ப முக்கியமான பொருள் சீனி, அப்புறம் பாமாயிலு, அரிசி. இதெல்லாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, சீனி 100 நாளைக்கு முன்னாடி 42 ரூபாய் இருந்துச்சு. இன்றைக்கி ஒரு கிலோ சீனி 75 ரூபா. 100 நாளைக்கு முன்னாடி பாமாயில் 80 ரூபாயா இருந்துச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 150 ரூபா. அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, அரிசி 100 நாளைக்கு முன்னாடி இருந்ததை விட இப்போ ஒரு கிலோவுக்கு 30 ரூபா கூட. இதுதான் நீங்கள் செஞ்ச 100 நாள் சாதனை. விலைவாசியை கட்டுப்படுத்துவதற்கு முக்கியமான ஆரோக்கியமான முடிவு எடுங்க. அடுத்து என்னென்னு கேட்டிங்கன்னா, உங்களை கேள்வி கேட்கவே முடிய மாட்டேங்குது. இதுக்கு முன்னாடி நீங்கள் உங்கள் அமைச்சரவையில் இருக்கக்கூடிய இப்போ இருக்க முக்கியமான அமைச்சர் ஒரு ஆள் கேட்டார், முட்டாள் முதல்வர் அப்படின்னு கேட்டார். நீங்கள் ஒருபடி மேலவே சொன்னீங்க, உங்களுக்கெல்லாம் சிஎம் பதவி எதற்கு அப்படின்னு கேட்டீங்க. இன்னும் ஒருபடி மேலவே சொன்னீங்க, இருந்தால் தானே வரும் வாயில் அப்படின்னு கேட்டீங்க. அந்த சிஎம் சார் அந்த முதலமைச்சர் விலையை கட்டுப்படுத்தி ஏழை எளிய மக்களுக்கு விலைவாசியை கட்டுப்படுத்தி கண்ட்ரோலில் வச்சுருந்தார். சரிங்களா? ஆனால் உங்ககிட்ட அதை தவற விட்டீங்க. அதனால் ஏழை எளிய மக்கள் வாழ்வதற்கு, வாழ்வாதாரத்தை உறுதி செய்வதற்கு முன்பு இருந்த அரசை போல் விலைவாசியை கட்டுக்குள் வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம் சிஎம் சார்.